தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம். அலங்காநல்லூர். ஏன்னா இந்த அலங்காநல்லூர் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ். இந்த அலங்காநல்லூர் வந்து ஜல்லிக்கட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் இங்கே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த சர்க்கரை ஆலை வந்து பூட்டியிருக்கு. இந்த சர்க்கரை ஆலைக்குள்ள குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கரை ஆலை இப்போ இந்த ரோடு கூட இந்த சர்க்கரை ஆலை வச்சு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதனால ஸோ இந்த சர்க்கரை ஆலை முன்னாடி இந்த சர்க்கரை ஆலைனால நிறையா இங்கே உள்ள கிராமங்கள் வந்து இந்த கிராமங்கள் வந்து நிறையா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த சர்க்கரை ஆலை வந்து இப்போ பூட்டி இருக்குது. இந்த சர்க்கரை ஆலை இவர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், இவர் மிஸ்டர் கோபால், அதுக்கப்புறம் இங்கே உள்ள இந்த சர்க்கரை ஆலைட்ட இந்த க்ளோஸாக இந்த போர்டில் உள்ளவங்க, இங்கே ஒர்க் பண்ணவங்கள சில பேரை நம்ம பேட்டி எடுக்கிறதா இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரை கூப்பிட்டு நம்ம பேட்டி எடுப்போம். இங்கே திருப்பதி பிரதர் இருக்காங்க. திருப்பதி பிரதர் க்ளோஸ் டு த சர்க்கரை ஆலை. இவங்களை பற்றி இன்னும் இவங்ககிட்ட நிறையா அந்த சர்க்கரை ஆலை பற்றி சொல்லுவாங்க. சொல்லுங்கள் சார், இந்த எப்போ இருந்து அடைச்சிருக்கு, ஏன் அடைச்சிருக்கு? இந்த சோர்மன் வந்து ஒரு 6 ஆண்டு காலமாக அடைச்சிருக்கு. இதில் பழைய கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து எப்படின்னா, இதை வந்து இதில் ப்ரொடக்ஷன் பண்ணுற இதை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க பிலோ காஸ்ட்டில். லெவின்னு ஒரு சிஸ்டம், அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் பண்ணுறது. இதை நம்ம ஒரு ப்ரைவேட் சுகர்ஸ் வந்து அப்படி தர வேண்டிய கட்டாயம் இல்லை. ப்ரைவேட் சுகர்ஸோட நலன் கருதி இந்த கவர்மெண்ட் சுகர்ஸ் எல்லாம் தான் அவங்க ஆக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு அதிகாரி வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுவோம். ஒரு டிஆர்ஓ கேடரில் எஸ்ஓ ஆஃபீஸராக இருப்பாங்க. இதில் நிறையா மெஷினரிஸ் இதுங்க மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை போர் மெயின்டெனன்ஸாக பண்ணுறது. அதே மாதிரி வருஷம் ஒரு அடிஷனல் ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது கூட்டணும். கருப்புக்கு அது இன்றைக்குள்ள சுச்சுவேஷனில் எவ்வளோ ஆகணும் அப்படின்றது ஒரு சாமிநாதன் கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் பண்ணியுமே அந்த லீக் கூட்டலை. இப்படி பல காரணங்கள். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கார்பரேட் செக்டார் அளவுக்குள்ள உயிர்ந்துச்சு. இதில் அவ்வளோ வருமானம் வந்தது. சூப்பர் டேக்ஸ் கட்ட பில்லு வந்து இது வந்து சூப்பர் டேக்ஸ்னு என்ன பிரதர்? சூப்பர் டேக்ஸ்னு லாபத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் இது. அதனால இங்கே உள்ள கிராமங்கள் என்ன மாதிரி பெனிஃபிட் அடைஞ்சு? கிராமங்களில் வந்து ஒரு மோனோகிராஃபிக்காக இல்லாமல் கரும்பில் இருந்து அந்த கரும்புக்கு வந்து போடுறாங்க அப்படின்னா ஒரு அன்னைக்கு வந்து ஒரு 40 டன் ஒரு ஏக்கருக்கு அப்படின்றப்ப அது பண்ணுற கூலி ஆள்கள்லேருந்து இங்கே எம்ப்ளாயீஸ்லேருந்து இது வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும். இங்கே டிரான்ஸ்போர்ட்டுன்றது வந்து இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் வந்திருக்கு. அன்றைக்கி வந்து அந்த மாட்டு வண்டியில் வர்றதும் அந்த டிராக்டரில் வர்றதும் பார்த்தா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் எய்தர் சைடு வந்து இது இருக்கும். அது போக பிடபிள்யூ ஹைவேஸ் எல்லாம் இன்றைக்கி ரோடு போடுறாங்கன்றாங்க. அன்றைக்கி கிராம சாலைகளை பூரா ஆர்ஆர்ன்றதில் இப்போ பண்ணுறதை பூரா இவங்க பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ வருமானம் உள்ளது. இதில் வேறு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இதுன்றது பவர் ஜென்ரேஷன், மொலாசஸ்லேருந்து ஆல்கஹால், இதுக்கெல்லாம் 100 கோடி. கடைசியாக எப்போ மொலாசஸ்லேருந்து எடுத்தாங்க, அது யார் எடுத்தாங்க, அதோட பெனிஃபிட்? 89 வந்து டிஎம்கே பீரியடில் வந்து சாக்லேட் தயார் பண்ணுறதுக்கு, சாராயம் தயார் பண்ணுறதுக்கு இதில் வந்து இது அவுட்லெட்டில் ஓப்பனில் இருக்குது. அந்த மொலாசஸ் எடுக்கிறது அவ்வளோ பெரிய லாபகரமாக இருந்திருக்கு. அதை வந்து இங்கே அப்போ வந்துருந்த அந்த மதுரைக்கு வந்து வந்து சம்பாதிச்சாங்க. ஆனால் இந்த மில்லு வந்து நல்லா செயல்படணும் அப்படின்றதுல இல்லை. இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு மைதானம்னு பண்ணியிருக்காங்க. அது சும்மா தான் கிடக்கு. அதுக்குள்ள அமௌண்ட்டை இதுக்கு செலவழிச்சிருந்தாங்க. இப்போ 100 கோடிக்கு பவர் ஜென்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இயர்லி 10 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அதில் வந்து நேராக அது ஓடி இருக்கிற 50 கோடிக்கு மேலே அதுலேயே காசு வந்துருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்க, கவர்மெண்ட் வந்து இங்கே ஜல்லிக்கட்டு நடத்துறதுல மும்முரமாக இருக்காங்க, இந்த ஆலையை பற்றி கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, ஜல்லிக்கட்டு நடத்துறது மும்முரம்ன்றது ஒரு ஆரோக்கியமான மக்கள் நலன் கருதுன்னா தெளிவான மக்களுக்கு வந்து இதனால் பிரயோஜனம் வருமான சோர்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து இது இல்லை. ஓகே, அப்போ சொல்லிட்டு இதோட வருமானத்தில் இந்த ஏரியாவில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் ரோடு போட்டாங்கன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் இப்போ வந்து ஒரு யூனியன் ஆஃபீஸில் ஆர்ஆர்னு ஃபண்ட் அலாட்மெண்ட் பிடபிள்யூ அதுக்கப்புறம் ஹைவேஸ் வந்துச்சு. இந்த ரோடுகளை பூரா அந்த வண்டிகளில் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் வரணும் அப்படின்றதுக்காக அந்த திட்டங்களை வந்து இந்த மில்லை செஞ்சுருக்கு.
அவ்வளோ வருமானம் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணால் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்றது இந்த ஏரியாவில்? இல்லை, இது வந்து எப்படின்னா ஒரு மில்லுன்னா நியர்லி வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ராம்நாட்டில் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட பார்டர், லாஸ்ட் பார்டர், ராம்நாடோட என்ட்ரன்ஸ் அது வரைக்கும் இதோட கேன் வந்து இங்கே தான் சப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. லேண்ட் வரும் நியர்லி வந்து 2 லட்சம் 3 லட்சம் ஏக்கர் அளவுக்கு வரும். அப்போ தான் அந்த 6 லட்சத்துக்கு இதுக்கு அறவைக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி. அப்போ ஒரு 4 மாவட்டங்கள் ஒரு 2000 இல்லை ஒரு 1000. ஓகே. அதாவது நீங்கள் சொல்கிற 4 மாவட்டத்தோட விவசாயிகளுக்கு வந்து சிறப்பாக இங்கே அவங்கள கரும்பை வந்து இங்கே வந்து விற்க முடியும். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ உள்ளே எவ்வளோ பேர் வேலை பார்ப்பாங்க? அதாவது உள்ளே வந்து ஒரு 5000 பேர். 5000 பேர். ஓகே. ஒரு 5000 பேர் வேலை பார்க்குற ஒரு கரும்பு ஃபேக்ட்ரி வந்து மூடி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இந்த அலங்காநல்லூரை பற்றி எப்போ பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஜல்லிக்கட்டு காமிக்கிறீங்க. ஆனால் ஒரு 5000 6000 பேர்கிட்ட வேலை பார்க்குற ஃபேக்ட்ரி மூடி இருக்குது. எவ்வளவோ நலத்திட்டங்கள் இருக்கும்போது இந்த ஃபேக்ட்ரி இங்கே மூடி இருக்குது. எங்களோட ரெக்வெஸ்ட் என்னென்னா, அலங்காநல்லூரில் வந்து ஜல்லிக்கட்டு மட்டும் நடத்தாமல், ஓகேவா, இந்த சர்க்கரை ஆலையும் திறங்க. இந்த அலங்காநல்லூர் மக்களும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது போக இதை சுற்றி வட்டுற, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் மக்களுக்கு அவங்களோட கரும்பை ஈஸியாக இங்கே வந்து விற்க முடியும். இப்போ எங்கே போய் விற்றுட்ருக்காங்க விவசாயிகள்? இப்போ வந்து தஞ்சாவூருக்கு போகிறாங்க. தஞ்சாவூர் இவங்க கம்பல்சன் பண்ணுறாங்க. ப்ரைவேட் சுகர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறையா வந்து அதான் கவர்மெண்ட் மாடி ஒரு இதுக்கு பெனிஃபிட்ஸ் சொல்கிறது மாதிரி ப்ரைவேட் எந்த சுகர் மில்லில் போய் விற்கிறாங்க? தஞ்சாவூரில் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இங்கே கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டு, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டு நடத்துகிற ஒரு ஃபேக்ட்ரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி மூடி இருக்குது. ஆனால் லோக்கல் விவசாயிகளோட கம்ப்ளைண்ட் வந்து விவசாயிகளை கொண்டு போய் நீங்கள் ப்ரைவேட்டு கரும்பு ஆலையில் விற்க சொல்லி வந்து கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு. கண்டிப்பாக சீக்கிரம் இந்த எலெக்ஷனுக்குள்ளே இந்த கம்ப்ளைண்ட்டாக தீரும். இந்த கரும்பு ஆலையை வந்து சீக்கிரம் திறக்கணும். இதுதான் எங்களோட வேண்டுகோள். வேறு ஏதாவது எம்ப்ளாயிஸ்க்கான மினிமம் இருக்குது, இதுக்கான மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் இருக்குது. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை? இன்றைக்கி சாதாரண ஒரு இதுகளுக்கு வந்து கான்ட்ராக்ட் வேலைன்றதுக்கு ஒதுக்குற நிதியில் ஒரு 1% ஒரு சிட்டி ஒரு மாவட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு 1% கூட கிடையாது. ஆனால் ஆரோக்கியமான சிந்தனைகள் வந்து இன்றைக்கி அரசியலில் இதாகி போச்சு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் யாருமே மக்கள் நலனில் செயல்படணும். இங்கே எதனால் மூடி இருக்குங்க தெரியுமா? அதாவது இப்போ சிபிஎஃப் இருக்கும், பிஎஃப் இருக்கும், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் சங்கம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது மூடி இருக்குது? எதனால் மூடி இருக்குது ஏதாவது தெரியுங்களா? பிறகு இல்லை, அதான் வர்ற ஆஃபீஸர்ஸு இதில் வந்து போர்டு வந்து வர இடையில இல்லை, இதில் உள்ள ஆஃபீஸர்ஸு இதுக்கு போர்டு மெம்பர்ஸாக இருக்க கட்சிக்காரங்க எல்லோரும் கரப்டடாக இது பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இதுக்கு தீர்வு என்னன்றதுக்கு செயல்படுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க. ஓகே பிரதர். கண்டிப்பாக நம்ம தேவையான இடத்துல நம்ம அட்ரெஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதுக்கு சீக்கிரமாக ஒரு சின்ன இதில் அதிகபட்ச கரும்பு சப்ளை பண்ணதில் ஒரு 4 ஃபேமிலி இருக்கும். அதில் எங்கள் ஃபேமிலி உண்டு. ஓகே. தொடர்ந்து ஸ்டார்டிங் பேர் என்ன சொல்ல முடியும்? முதல் வந்து சேதுநாராயணத்தை வந்து அவர் வந்து காங்கிரஸில் ஜில்லா போர்டு மெம்பர்னா ஈக்குவல் டு இன்றைக்குள்ள எம்எல்ஏக்கு மேலே மினிஸ்ட்ரி அளவுக்கு செகண்ட் பீரியடில். அதுக்கப்புறம் இப்போ ரீசன்ட் பீரியடில் முடிய போகையில் ஆவியூர் நாவன கணேசன் பேரில் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் குமரேசன் பேரில் இருக்கும். ஒரு 10 பேர் 1000 டன்னுக்கு மேலே பண்ணுறாங்க அப்படின்றதுல எங்கள் ஃபேமிலி. ஓகே, ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இந்த கரும்பு ஆளுநருக்கு சொன்னது ரொம்ப நன்றி.